சென்னை தியாகராய நகர் பகுதியில் அமைந்துள்ள சார்பிட்டு தியாகராயர் அரங்கத்தில் தமிழ்நாடு குளிர்சாதனம் பழுதுபார்க்கும் தொழிலாளர் அமைப்பின் சார்பில் 6ஆம் மாநில மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் அமைப்பின் தலைவர்கள் கலந்து கொண்டு மாநாட்டின் தீர்மானங்களை எடுத்துரைத்தனர். மாநாட்டில் மாநில தலைவர் பாலாஜி மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மோகன், மாநில பொதுச் செயலாளர் பிரான்சிஸ், மாநில பொருளாளர் சுந்தர்ராஜன், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சாலமோன் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். தலைமை ஒருங்கிணைப்பாளர் மோகன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், தமிழ்நாடு குளிர்சாதனம் பழுதுபார்க்கும் சங்கத்தின் சார்பில் 6ஆம் ஆண்டு மாநாடு நடத்தி வருகிறோம். அரசாங்கத்திடம் 8 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ள நலவாரியத்தில் 10 லட்சமாக உயர்த்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளோம். நலவாரியத்தில் பதிவு செய்தவர்களுக்கு சடைஃபண்டு உயர்த்தி தர வேண்டும். இலவச மருத்துவம், ESI, PF போன்ற சலுகைகள் தமிழக அரசு பதிவு செய்யப்பட்ட சங்கத்திற்கு வழங்க வேண்டும். தமிழகம் முழுவதும் 8 மாவட்டங்களில் உறுப்பினர்கள் எங்களைப் போல் தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட 23 சங்கங்கள் உள்ளன. அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்த தயாராக அனைத்து சங்கங்களாய் ஒன்றிணைக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம். 10 சங்கங்களின் நிர்வாகிகள் AC தொழில் செய்தவர்கள் தொடர்ந்து நலிந்து வருகின்றனர். AC பழுதுபார்ப்பு தொழிலை நம்பி 5 லட்சம் குடும்பங்கள் உள்ளனர். சங்கத்தில் இருக்கும் தரமான AC மெக்கானிக்குகளை நாங்கள் தயாரித்து வருகிறோம். எங்கள் அடையாள அட்டைகளை கொண்டவர்களை மட்டும் மக்கள் நம்ப வேண்டாம். மலிவு விலைக்கு நம்பி நம்மிடம் இருக்கும் பொருட்களை மக்கள் தொலைத்துக் கொள்ளக்கூடாது. உரிய நபர்களை அழைத்து பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஏசி இன்றியமையாதது. ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏசி இன்றியமையாத ஒன்று. ஏசி இல்லைனா யாராலையுமே இருக்க முடியும். முன்னாடி லக்ஸரிஸை கொண்டு வந்தாங்க, இப்போ அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமாக அமைஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது ஏசிக்கு தொழில் செய்கிறவங்க இன்னும் நலிந்துக்கிட்டே போகிறாங்களே ஒழிய அவங்களோட வாழ்வாதாரம் மேலடையவே இல்லை. அதுக்காக கவர்மெண்ட்டில் கேட்டு நாங்கள் அரசாங்கத்தை கேட்டு எங்களுக்கு இலவச இன்சூரன்ஸ், இலவச மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், இலவச கல்வி எல்லாமே கொடுக்கலான்னு நினைக்கிறோம். இப்போ இருக்கிற DMK MK ஸ்டாலின் கவர்மெண்ட் நல்லா நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. நலிந்தோருக்கு உண்டான அரசாங்கம் தான் நாங்கள் சொல்லணும். நிறைய முன்னேற்றி பண்ணிட்டுருக்காங்க. அதை இந்த தடவை இன்னும் நிறைய பேர் கொண்டு வருவாங்க. இப்போ மினிமம் ஒரு 5 lakhs குடும்பம் இருக்குது. ஏசி பில் மினிமம் 5 lakhs குடும்பம் இருக்குது. சார், இதை தவிர்த்து நல்ல ஏசி மெக்கானிக் எப்படி கண்டுபிடிக்கணும்? அது நல்ல ஏசி மெக்கானிக் கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த ஐடி கார்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இன்றைக்கி வர எல்லாம் இப்போ இந்த ஒருங்கிணைப்பில் மெயினாக என்னென்னா எல்லாருமே ஏதாவது ஒரு சங்கத்தில் போய் சேரணும். ஒரு சங்கத்தில் சேர்ந்து சங்கத்தில் ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சங்கத்தில் ஒரு ட்ரைனிங்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் மூலியமாக அவங்க திறன்பட அவங்க வல்லுநராகிறாங்க. அப்போது மற்ற எல்லாமே இந்த சங்கத்தில் இல்லாதவங்க இது மாதிரி சில இந்த பார்த்திங்கன்னா நேரத்தில் காப்பர் டீப்லாம் திருட்டு போகுது. இது மாதிரி வேலை செய்கிறவங்க ஏசி மெக்கானிக் செய்ய மாட்டாங்க. காப்பர் டீப் உடைக்கிறது நிறைய இடத்துல மடிப்பாக்கம் சைடு, கோயிலம்பாக்கம் சைடெலாம் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் மேலே போய் போகிறாங்க. யார் வீட்டிலையும் இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில் போனால் யாருன்னு தெரியாது. ஃப்ளாட்டில் ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாங்கன்னா அது ஓகே. வாட்ச்மேன் இல்லாத எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்டில் காப்பர் டீப்பை கட் பண்ணி எதுவும் போய் கடையில் கொடுத்துட்டு அதுக்காக அவங்க என்ன விலைக்கு கொடுத்துட்டு அதை போய் அது வீண் செலவு பண்ணி இது மாதிரி இளைஞர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏசி மெக்கானிக் பண்ண மாட்டாங்க. ஒரு ஏசி மெக்கானிக், தரமான ஏசி மெக்கானிக் சங்கத்தில் இருக்கிறவங்க தரமாக ஏசி மெக்கானிக்காக நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம். ஒரு சங்கத்திலையும் இது நடைபெற்று இருக்குது. ஆகவே அப்போது வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த ஒருங்கிணைப்பு இது தமிழ்நாடு குளிர்சாதனம் பழுதுபார்க்கும் தொழிலாளர் சங்கம் அமைப்பு, இந்த சங்கத்தில் யாருமே இது மாதிரி திருடினாங்க அப்படின்ற மாதிரி யாருமே குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு சங்கமாக இருக்குது. 22 சங்கம் இருக்குது சொல்ல முடியுங்களா. எல்லா சங்கத்துக்கும் இது இல்லை. இது நாங்கள் தான் அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம். அந்த சங்கத்தை ஒருங்கிணைப்பு பண்ணுறதுல நாங்கள் அவங்க பாலமாக இருந்து அதில் சார் தான் இப்போ நான் பொருளாளர் அந்த சங்கத்து மூலியமாக அந்த ஒருங்கிணைப்பில் பொருளாளராக நாங்கள் நியமிச்சுக்கிறோம். தலைவர் வேறு சங்கத்தில் இருக்கிறாரு. அதுக்கு மெயினாக ஒவ்வொரு வாடிக்கையாளரும் ஏசி சர்வீஸ் வேணும்னு கேட்குற ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டியது எங்கேருந்து வராங்க, எந்த மாதிரி எத்தனை இடத்துல ஃபீல்டில் இருக்காங்க, அது தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ஏசி சர்வீஸ் பண்ண அலோவ் பண்ணிங்கன்னா பாதி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு தொழில் ப்ராப்ளம் வந்த உடனே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண 100 ரூபாய்க்கு கிடைப்பாங்களா, 50 ரூபாய்க்கு கிடைப்பாங்களா, 200 ரூபாய்க்கு கிடைப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை ஒழிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரூ டிரைவர் ஒரு நாள் பார்த்துட்டாங்கன்னா அடுத்த நாள் மெக்கானிக்கில் நிற்கிறாங்க. அதில் அவாய்ட் பண்ணணுன்னா ஒவ்வொரு வாடிக்கையாளரும் சிறந்த டெக்னீஷியனை கூப்பிட்றதுக்கு எந்த சங்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதை தெரிஞ்சு உள்ளே விடுங்க. இந்த ப்ராப்ளத்தை 4 நாள் நம்ம சீக்கிரமாக எராடிகேட் பண்ணிடலாம். அதான் பிரதர், வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க
அப்படி கிடையாது. ஏசி மெக்கானிக்கு கம்மியாகாது சார். ஏன்னா ஏசி மெக்கானிக் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இல்லை இப்போ அவங்க ஃபுல்லாக வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல 1000 ரூபாய் பண்ணினா அவங்க 500 பண்ணுற ரெடியாக இருந்தாங்க. மக்கள் யாரை கேட்டுவாங்க? அந்த மாதிரி 1000 ரூபா ஒருத்தர் கேட்குறாங்க, ஒருத்தர் 500 ரூபா கேட்பாங்க, அடுத்தது 400 ரூபாய்க்கு வருவாங்க, அவங்க தம்பியாவது இன்னொருத்தர் வந்து 300 ரூபாய்க்கு வருவாங்க. அந்த மாதிரி 300 ரூபாய்க்கு பார்த்துட்டோம்னா அடுத்த 300 ரூபாய்க்கு கூப்பிட்டா வருவாங்களா? இல்லை பண்ணு போன சரியில்லைன்னு திருப்பி கூப்பிட்டா வருவாங்களா? ரெஸ்பான்ஸ் அவங்களோட எதிர்பார்க்க முடியாது. அப்போ திருப்பி அவங்க 1000 ரூபாய்க்கு வரணும். டபுள் செலவுக்கு ஒரே அடியாக ஒரே நாள் ஆளை கூப்பிடும் பொழுது அவங்க எங்கேருந்து வராங்க, எத்தனை வாட்டி பண்ணியிருக்காங்க, பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அலோவ் பண்ணிங்கன்னா எல்லா கஸ்டமருக்கும் நல்ல சர்வீஸ் கொடுக்க முடியும். நிரந்தரமாக இந்த ப்ராப்ளத்தை மொத்தமாகவே எடுத்துட முடியும். அதுக்கு வாடிக்கையாளர்கள் மக்கள் தான் நமக்கு தெரிஞ்சு வேலையை வாங்கணும். ஓகே, தேங்க்யூ பிரதர்.